படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள். எல்லாருக்குமான ஒரு சூப்பரான படம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஜாயிண்ட் ஃபேமிலியில் நடக்கிற பெரிய ஒரு பெரிய ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இப்படியும் இருக்கலான்றது தான் இந்த படம். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான்லாம் நிறைய இடத்துல அழுதேன், உண்மையிலேயே அழுதேன். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு நான் டெய்லி கால் பண்ணி பேசுவேன் கண்டிப்பாக. அதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த காலத்தில் வந்து ஒர்க்குன்னு நம்ம ஓடிடுறோம், வீட்டில் இருக்கவங்கள பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்குள்ளே ஒன்று இருக்குதுன்றத இவங்க 2 பேர் மூலியமாக அதான் நம்ம அண்ணன் தம்பிங்க அந்த தினேஷ் மாறன் அவங்க 2 கேரக்டர் நம்ம வெளியில் ஒர்க்குன்னு சுற்றிடுவோம், வீட்டில் ஃபோன் பண்ணால் வைமா அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறோம். அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல அப்படின்றத இந்த படம் சொல்லும். ஆமாம், கேரக்டர் ரோல் அதான். அவர் இந்த சீரியஸாகவே வந்து கடைசியில் மனசை உருக்கி கண் கலங்க வைக்கிறது அவர் தான், அவரோட கேரக்டர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நடக்கும். அதை வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த காமெடியும் இருக்குது அவரது. அதே டைம் வந்து அவரோட கேரக்டரை வந்து சென்சிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதில் வந்து அம்மா எங்கே போனாலும் அம்மாவாக தான் இருப்பாங்கன்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்களை வந்து வெளியில் விடாத அளவுக்கு ஒரு அம்மாவாக இருப்பாங்க. அம்மா எங்கே போனாலும் அம்மா தாண்டா அப்படின்றத இந்த படம் பேசும். ஆமாம், இது வந்து ரியல் ஸ்டோரி அப்படின்னாங்க. அம்மா ஸ்டோரி தான் இது. நல்லா இருந்தது. ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ கண்டிப்பாக. ஏன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவுமே வந்து மான்டேஜில் தான் வந்து ஊர்வசி மேம் வராங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக வருது. நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. எமோஷ்னல் ஆகாத அப்படிலாம் கிடையாது, எமோஷ்னல் ஆகிடும். யாருக்காக இருந்தாலுமே எமோஷ்னல் ஆகிடும். நல்லா இருந்தது. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே ஆக்ட் பண்ண மாதிரி தெரில. ரியல் பிரதர்ஸு அவங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அது ரியல் லைஃப்பில் எல்லாருக்குமே அதுதான். ரொம்ப சென்டிமெண்ட்டான மூவி. நம்ம கடைக்குட்டி சிங்கம் அப்புறம் இந்த மாதிரியான ஃபேமிலி மூவிஸ்லாம் வந்து பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணாங்க ஆடியன்ஸு. ஸோ இந்த படமே அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பாருங்கள். நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருக்குது படம். ஊர்வசி மேம் நல்லா நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட மூர்த்தி சார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது படம். ஆமாம், எமோஷ்னல் வந்து எல்லாம் அழுதாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நேச்சுரலாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்காங்க. ஆமாம், நல்லா பார்க்குற மாதிரியே இருக்குது. வந்து நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எமோஷனல் சைடு எல்லாமே ஃபேமிலியோட தான் இருக்கும். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, ஒரு அம்மா தங்கச்சி எல்லாமே இருக்காங்க. அந்த சைடை வந்து அந்த சைடு வந்து படம் வந்து ரொம்ப நம்மகிட்ட பேசுது. ரொம்ப நெகட்டிவாக எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன மூமெண்ட்டோட ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஓவரால் பேக்கேஜாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக அந்த படம் இருக்கும். நீங்கள் வெளிலேருந்து நீங்கள் உள்ளே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு கதை மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சினிமான்றது இன்னொரு பிரதி மாரி ஒரு வாழ்க்கை ஒரு மீறின ஒன்றா தானே இருக்குது. அதோட ஆக்ஷன் அதெல்லாம் ஒரு சினிமா பார்க்குற மூமெண்ட் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற மனுஷனோட ஒரு கதை. இதில் இருக்கிற நிறையா கதாபாத்திரம் வந்து என் சொந்தக்காரங்க மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு சொந்தக்காரங்க லைஃப்பை ஒரு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஊர்வசி மேம்லாம் பயங்கர அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க ஊர்வசி மேம் யாருன்றத ஒரு மூடை செட் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு ஊர்வசி மேம்ன்றதெல்லாம் ஃபீல் பண்ண முடியல. இது ஒரு கதாபாத்திரமாக தான் நான் 2ல் ஒரு கிரெடிட் பண்ணும்போது இவங்க இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு இமேஜை பார்த்து நம்ம ஒரு விஷுவல் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கதாபாத்திரம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்றத அவ்வளோ செட்டிலாக அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வரைக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாறன் தினேஷ் காம்போ வந்து ரொம்ப சூப்பராக கட்ட ஒரு புது காம்போ மாதிரி இருக்குது. ஒரு ஆக்டர் இன்னொரு குணச்சித்திரையில் ஒரு காமெடியன் ஆக்டர் ஒரு காம்போ அப்படின்னா இந்த காம்போ வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப எமோஷனலாகவும் சரி, ரொம்ப ஃபன்னாகவும் சரி, ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு குடியார ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஒரு தங்கச்சி. அந்த கேரக்டர் வந்து சின்ன நேரத்தில் தான் வரும். அதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக எல்லா ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ரிலேஷன் இருக்கிற ஒருத்தராக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஓவராலாக படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். உங்களுடைய பாசிட்டிவ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய எமோஷன் சைடு அந்த படம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு படம் நல்லா இருக்குது. அம்மாவை பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட சென்டிமெண்ட் தான் படமே. அம்மா தான் எமோஷ்னலாக இருக்குது. நல்லா இருக்கா அப்போ நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஊர்வசி அம்மா சூப்பராக நல்லா இருக்குண்ணா படம். மைனஸில் எதுவும் கிடையாது. நான் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக நல்லா தான் இருக்குண்ணா படம். நல்லா தான் இருக்குது. நல்லா தானே போட்டுருக்காங்கண்ணா. எல்லாமே காமெடி செட்டாக இருக்குண்ணா. ஓகே, பக்கா நல்லா தான் இருக்குது படம். ஓகே, பார்க்கலாம். நல்லா செட்டாக இருக்குண்ணா. எல்லாமே படத்தில் நல்லா செட்டாக இருக்குது. எதுவுமே குறை சொல்கிறதுல இது இல்லை. நான் படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாருமே
இந்த படத்துலேயும் காமெடி தானே போட்டுருக்காரு. நான் காமெடி சென்டிமெண்ட் ரெண்டுமே கலந்து போட்டுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. நான் நல்லா இருக்கு படம். லாகெல்லாம் எதுவும் கிடையாது, நான் தாராளமாக கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவாலாம் எதுவும் போல, கரெக்டாக போய் கரெக்டாக எமோஷனல் நிறைய பேர் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா படம் நல்லாயிருக்கும். எமோஷன் கனெக்ட் ஆகலாம் வேலைக்கு ஆகாது. எமோஷன் மெயினாக கனெக்ட் ஆகணும். என்ன கனெக்ட் ஆகிடுச்சு, மிதிபடி சில பேருக்கு எப்படி செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல, எனக்கு கரெக்டாக செட் ஆச்சு. எமோஷன் படம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. தினேஷ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் படம், அதுதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் படம் பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாரும் கொண்டாட வேண்டிய படம்னு நினைக்கிறேன். ஆமாம். அம்மா வந்து மனநல பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா. ஆனால் வந்து அவங்க மனநல ஏன் பாதிக்கப்பட்டாங்கன்னு அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்காம அவங்களுக்கு அந்த குழந்தைத்தனத்தை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்குலாம் அம்மா குழந்தையாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அது நல்லா தான் பண்ணியிருக்காரு. கம்பேக்னு சொல்லாதீங்க, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் பாருங்கன்னு சொல்லுவேன். மற்ற படங்களை தாண்டி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே தான், சாங்ஸ் ஓகே தான்.